நேரம் ஆக ஆக அவங்க கால் துண்டான இடத்துல இருந்து லிட்டர் கணக்கில் ரத்தம் வர ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் அவங்க கண்ணால் பார்த்த காட்சிகள் நம்மளால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு கொடூரமாக இருந்துச்சு. அவங்க துண்டான கால்லையும் அவங்க கிட்ட இருந்து பிஞ்ச அந்த சதை பகுதியையும் பெருச்சாளிகள் தின்னுட்டு இருந்ததை தான் அவங்களால பார்க்க முடிஞ்சது. அப்போதான் அவங்களோட மனசு இதுக்கு நம்ம செத்தா கூட நல்லா இருக்குமேன்னு யோசிக்க தோணுச்சு. அவங்க அப்படி படுத்துட்டு இருந்த நேரத்தில் 40 ட்ரெயின் அவங்கள தாண்டி போச்சு. அப்படியே அவங்களோட அந்த கொடூரமான இரவு முடிய ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக விடிய ஆரம்பிக்குது. பக்கத்து ஊரை சேர்ந்த 2 பேர் காலை கடனை முடிக்க வராங்க. அவங்க அங்கே கிடந்த அருணிமாவை பார்த்துட்டு ட்ரெயினில் யாரோ அடிபட்டு கிடக்குறாங்கன்ட்டு வந்து பார்க்குறாங்க. அருணிமா கண் அசைறதை பார்த்ததுமே இந்த பொண்ணு உயிரோடு இருக்குங்கன்றதை கண்டுபிடிச்சி அந்த பொண்ணை உடனே காப்பாற்றணும்னு முன் வராங்க அந்த 2 பேரும். அவங்க அருணிமாவை பக்கத்தில் இருக்கிற ரயில்வே ஸ்டேஷனுக்கு கொண்டு போகிறாங்க. ஆனால்